முதல் வினா, வந்தே பாரத் ரயிலை தயாரித்த ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை ஐசிஎஃப்க்கு வழங்கப்பட்ட விருது எது? விடை, தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருது. இரண்டாவது வினா, சென்னையில் 4வது ரயில் முனையம் ரூ. 428 கோடி மதிப்பில் எங்கு அமைக்கப்பட உள்ளது? விடை, பெரம்பூர். மூன்றாவது வினா, எழுத்தாளர் இமயம் எழுதிய எந்த புத்தகத்தை 17/12/2024 அன்று மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார்? விடை, கலைஞரின் படைப்புலகம். நான்காவது வினா, பாராளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்த ஜெர்மன் அதிபர் யார்? விடை, ஓலாஃப் சோல்ஸ்லின். ஐந்தாவது வினா, கோவா விடுதலை தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? விடை, டிசம்பர் 19. ஆறாவது வினா, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஆய்வு செய்ய மத்திய அரசு யார் தலைமையில் குழு அமைத்துள்ளது? விடை, சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் மேக்வால் தலைமையில். ஏழாவது வினா, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர்? விடை, 31 உறுப்பினர்கள். எட்டாவது வினா, நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஜேபிசி அமைக்க வழிவகை செய்யும் சட்டம் எது? விடை, விதி எண் 74. ஒன்பதாவது வினா, பிரேசில் நாட்டுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை, தினேஷ் பாட்டியா. பத்தாவது வினா, சிஐஐ கனெக்ட் 2024 மாநாடு நடைபெற்ற இடம் எது? விடை, சென்னை.